ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம இதை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது ரெண்டும் ஊற்றினா தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ 2 பட்டை 2 லவங்கம் இது போடணும். அடுத்து 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் போடணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆனியன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாதான் அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் ஆனியன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிடணும். இல்லைன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். பாருங்களேன், சட்டியில் ஒட்டாமல் இருக்குல்ல, அதனால தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஏற்கனவே ஒரு 2 பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோமா. ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. இது பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பு இது 3ஐயும் காய வச்சு அரைச்சி வச்சிருக்க பவுடர். இது வந்து நான் போடுறேன். நீங்கள் இது இல்லாட்டினா நீங்கள் கரம் மசாலா கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா வேகமாகவே சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நான் 2 டம்ளர் அரிசியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசியை ஆட் பண்ணுவோம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு நான் இந்த பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே இப்போ புதினாவை போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே நான் போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் நான் ஒரு 3 விசில் விட போகிறேன். நீங்கள் எப்படி விடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ சாப்பாடு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும்.